ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். சந்தனமும் தீர்த்தமும் நான் வாங்க வந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் அவரை பார்க்கறதுல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு ஃபீல் பண்ணுற, இதை நான் ஏன் பொண்ணுக்காக எடுத்து வச்சுருந்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பாட்டில் தீர்த்தம் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சந்தனம் இவ்வளோ சந்தனம் என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த தீர்த்தம் தினூண்டு வாங்குறதுக்கு கூட மக்கள் அடிச்சு பிடிச்சி போவாங்க. சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு, பழனி முருகர் அப்படின்னு போயிட்டாரு. எனக்கு உடம்புலாம் சிலிர்த்துருச்சு. நார்மலாக இருப்பேன், நார்மலாக எப்படி போகிறணும் வரணும், எல்லா வேலை பண்ணுறது, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது எல்லாமே தான் நான் பண்ணுவேன். இந்த வயசில் ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவாளோ, ஹாப்பியாக இருப்பாளோ அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் இப்போ நான் போஸ்ட்மார்ட்டமில் நிற்கிறேன் அப்படின்னாலுமே நான் சஷ்டி கவசம் பாடியிருக்கேன். அது ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு மார்ச்ரி அட்டெண்டர் சொன்னார், பாடாதம்மா நீ பாடாத, சஷ்டி கவசம் என்ன நீ டெட் பாடி முன்னாடி பாடுற அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த உயிரை கொடுத்தது அவர் தான், எடுத்து போனாலும் அவர்கிட்ட தான் போவோம், தப்பில்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மா சஃபர் ஆகுது, அதுக்காக நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லேன். யங் ஏஜில் இருக்க பீப்புள் இதை ரீட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் கண்டிப்பாக மாறும்னு யோசிச்சேன். 10 பேர் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும்னு யோசிச்சேன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 3000 பேர் பிடிஎஃப் வாங்கியிருக்காங்க. நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸ் வாங்கியிருப்பாங்க. இல்லை, எல்லாருமே சின்ன பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். தண்டையணி வெண்டையங் கிங்கினி சதங்கையும் தன் கலல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தோடமடைந்து நின்றன்பு போல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு 600க்கும் மேற்பட்ட உடற்கூறு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சட்டம் சார்ந்த மருத்துவர் டாக்டர் நிவ்யாழினி நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமாலாம் இருக்கு. நிறைய பேருடைய வாழ்த்துக்கள் அதெல்லாமே பார்க்க முடியுது. எனக்கு என்னன்னா, இப்போ இந்த 2026 ஆரம்பிக்கும் போது ஒரு பதிவு 25 எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கடவுளை பெருசாக நம்பலை நான் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து எப்படி கடவுளை நம்பணும், ஒரு ஆன்மீகத்தில் உண்மையாகவே சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றத அந்த நம்பிக்கை எப்படி ஏற்பட்டுச்சு? முதல்ல சொல்லணுன்னா, ஒரு பயங்கரமான ஏத்திஸ்ட் தான். சாமி எப்படி கும்பிடணும்லாம் தெரியாது. அம்மா அப்பா சின்ன வயசுலேருந்தே கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். ஸோ தனியாக வளர்ந்த பொண்ணு, பாட்டி கூட தான் வளர்ந்தேன். ஒரு ஃபைனல் இயர் படிக்கிறப்ப என் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ என் பாட்டி இறக்குற அந்த ப்ராசஸ்ஸு கேன்சரில் நான் பார்த்து அதில் நான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆனேன். ஸோ சென்னை நான் தனியாக இருந்த டைமில், ஸோ அப்போ எனக்கு ஒரு கனவு. ஸோ அந்த டைமில் பாபா, அதான் ஃபஸ்ட்டு எனக்கு முருகருக்கு முன்னாடி பாபா. ஸோ சாய்பாபா மடியில் தூங்குற மாதிரி ஒரு கனவு. அண்ட் அடுத்த நாள் பாபா கூட என் கூட விளையாண்டுட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் ஒரு அப்பா மாதிரி ஏற்றுக்கிட்டு நான் டெய்லி கோயில் போக ஆரம்பித்தேன். டெய்லியுமே சென்னையில் திடீர்னு ஏற்பட்டதா? எனக்கு என்னன்னா, இது என்னோட ஃபைனல் இயர்லாம் முடிச்சு என் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா 2025 தான். 25 இல்லை, இது ஒரு 2020 சொல்லலாம், 2021 சொல்லலாம், 21 அந்த டைமில். ஸோ அப்போ டெய்லியும் எப்படின்னா, சரி யார் பாபா, என்ன கனவு இது அப்படின்னு கேட்குறப்ப, பாபா ஈஸியாக கனவுல வரமாட்டார் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு அப்போ வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் இல்லை. நான் டெய்லியும் கோயில் போக ஆரம்பித்தேன். சென்னையில் அண்ணா நகர் போவேன், மயிலாப்பூர் போவேன். அதுக்கப்புறம் ஒரு கோயிலாக பூந்தமல்லி ராமச்சந்திரா கோயில் கூட நான் போயிருக்கேன் அப்போ. ஸோ அப்படி வந்தது தான். அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப மாறுச்சு, நிறையா விஷயங்கள் மாறுச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்காக நான் முருகருக்கு மாலை போட்டேன். ஸோ மாலை போட்டு சில விஷயங்கள் நான் அப்போ பெருசாக இந்த அளவுக்கு ஈடுபாடெல்லாம் கிடையாது. நார்மலாக மாலை போட்டு சாமி கும்பிடுறது, அவ்வளோதான். திரும்பியும் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய், அந்த டிப்ரெஷன் 35 kg ஏறினேன். எடிக்ஷன், டேப்லெட்ஸ். ஸோ அது வேறு மாதிரி ஒரு ஜோனு.
அந்த டைமில் நான் கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் தான் இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் திரும்பியும் பாபா இல்லாமல் அந்த ஜோன் போயிட்டு கடவுளை நம்பாமல் அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருந்தேன். ரேண்டமாக நான் ஊட்டியில் இருக்கிறப்ப வந்து அங்கே வந்து ஏல்கில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் முருகரை நான் ரேண்டமாக பார்க்க போனப்போ ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். ஒரு 3 இயர்ஸ் நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன கனெக்ட் ஆச்சுன்னா தெரில. நான் அடுத்த நாளே வந்து மாலை போட்டேன். ஸோ மாலை போட்டு ரேண்டமாக வந்து நான் அன்றைக்கி தான் ஒரு படம் பார்த்தேன். அருணகிரிநாதர் பற்றி ஒரு படம். ஸோ எனக்கு அது என்னன்னு தெரில, கனெக்ட் ஆச்சு. நான் அப்போவே திருப்புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது முருகரோட இதுதான், அவர் தான் பேர் வச்சார். இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி நான் எழுத ஆரம்பித்தேன். அதோட மீனிங் எழுத ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது ஏன் எழுத ஆரம்பிச்சேன்லாம். ஸோ டெய்லியும் என்ன பண்ணுவேன்னா எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எதுவுமே வேண்டலாம் மாட்டேன். போஸ்ட்மார்ட்டம் இருக்கும், அங்கே ஊட்டியில் இருக்கும். நான் முடிச்சுட்டு நான் அங்கே வந்து ஜிஹெச்சில் இருக்கும். ஜிஹெச்லேருந்து ஏல்கில் முருகன் கோயிலுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து போவேன். நடந்து போய் அங்கேயே இருந்து ஒரு 3 ஹார்ஸ் வந்து கொஞ்சம் எழுதுவேன். எழுதி கத்தி நான் என்ன திருப்புகழ் எழுதுறேனோ அதை சத்தமாக பாடுவேன். ஏன்னா அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க முருகருக்கு பாட்டுனா பிடிக்கும் அப்படின்னு. ஸோ பாடுவேன். யார் இருந்தாலும் யோசிக்க மாட்டேன். ஓகே. ஸோ பாடுவேன். ஸோ கோயிலில் ஓகே. கோயிலில் ஸோ என் கூட வந்து சேர்ந்து வர 2 பேர் வந்தாலும் 3 பேர் வந்தாலும் அதை கேட்பாங்க, பாடுவாங்க சத்தமாக. ஸோ இப்படி கண்டினியூஸாக பண்ண ஊட்டியில் நான் எங்கே போனாலும் நீங்கள் அந்த முருகர் கோயிலில் பாட்டு பாடின அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு அங்கே போஸ்டிங் முடியுது. நான் ராமச்சந்திராக்கு திரும்பி வரேன். ஸோ அப்போ எனக்கு பழனிக்கு மாலை போட்டிருந்தேன். அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் தான் ஊட்டியிலேருந்து ஓட்டிகிட்டு வரேன். எனக்கு ஸ்பைன் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, டேப்லெட்ஸ் எடுக்கிற எல்லாமே இருக்கும். பட் நான் எதை பற்றியுமே யோசிக்கல. நான் தான் ஓட்டிகிட்டு வரேன். நைட்டு வரேன் திருப்பூருக்கு. வந்த உடனேயுமே மிட் நைட்டே உடனே அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புறேன். திரும்பி ட்ரைவ் பண்ணிட்டு நான் பழனி போகிறேன். போயிட்டு எங்கள் அம்மாவை கீழே விட்டுட்டு ஓடுறேன். ஆண்டிகோல முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். ஓடி க்யூவில் நிற்கிறேன். போய் அவரை பார்க்குறேன். ஒரு 1/2 செகண்ட் தான் பார்த்தேன். திரும்பி ஐயோ 1/2 செகண்ட் தான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறேன். ஸோ நான் மெயினாக போனது எனக்கு வந்து அங்கே முருகர் மேலே வந்து சந்தனம் பூசுவாங்க நைட்டு. அதுலேருந்து வேர்வ தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அந்த வேர்வ தீர்த்தம் வந்து நோய்கள் நீக்கிற ஒரு இது இருக்குது பழனியில். ஸோ அதனால் எனக்காகவும் என் ஃப்ரெண்டோட ஒரு அப்பாக்காகவும் நான் வாங்கணும்னு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு மறந்துட்டேன் அதை வந்து நீங்கள் போயிட்டு அந்த காலையில் அந்த 4:30-5க்கு வாங்கினா தான் உண்டு. நான் போயிட்டேன். நான் போனது 3 o'clock மேலே நடத்த இருந்தோடனையும் ஓடிட்டேன். அப்புறம் 2வது வாட்டி 1/2 செகண்ட் தான் பார்த்தேன். திரும்பி ஓடி போயிட்டு திரும்பி அவரை பார்க்க போனேன். பார்க்க போயிட்டு வெளியே வந்து கேட்டேன். இல்லைன்ட்டாங்க. வந்துட்டு நான் அச்சோ என்ன இப்படி ஆயிடுச்சு, 7 o'clock ஆயிடுச்சு, இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நின்று பயங்கரமாக அழுகிறேன். இப்படி பண்ணிட்டேனே முருகா, நான் உன்னை பார்க்க வந்தேன். நான் இப்படி தான் பேசுவேன் நார்மலாக. இப்படி விட்டுட்டேனே நான். சரி பரவாயில்ல, இன்றைக்கி நைட்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு காலேஜ் போக வேண்டியது, நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ராமச்சந்திரா. பட் ஸ்டில் நான் வந்து நின்று அழுதுட்டு இருந்தேன். பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் என் பின்னாடி இருந்து ஒரு கை இப்படி கூப்பிடுது. ஸோ நான் திரும்பினோடனே ஒருத்தர் நிற்கிறாரு. நின்றுட்டு எதுக்கு அழுற, இப்போ ஏன் அழுற? இல்லை எனக்கு இந்த மாதிரி சந்தனமும் தீர்த்தமும் நான் வாங்க வந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் அவரை பார்க்கறதுல நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு ஃபீல் பண்ணுற, இது நான் என் பொண்ணுக்காக எடுத்து வச்சுருந்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பாட்டில் தீர்த்தம் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சந்தனம் வந்து இவ்வளோ சந்தனம் எடுத்து கொடுக்குறாரு. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த தீர்த்தம் வந்து இத்தினோண்டு வாங்குறதுக்கு கூட மக்கள் வந்து அடிச்சு பிடிச்சி போவாங்க. ஸோ நிறைய பார்த்துருக்கேன். இந்த குகன் அருள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட பதிவுலாம் நான் பார்த்துருக்கேன். 48 நாள் ஒருத்தங்க வந்து வேல்மாறல் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் கிடச்சிதுன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. நான் திரும்பி கூப்பிட்டு எனக்கு ஏன் தரீங்க, சரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு, பழனி முருகர் அப்படின்னு போயிட்டாரு. எனக்கு உடம்புலாம் சிலுத்துருச்சு. நிஜமாலுமே சொல்கிறேன். அது வரைக்கும் கடவுள் ஓகே யாரோ ஒரு கல் இருக்குது, சிலை இருக்குது, இது ஒரு பவர் இருக்குது, நம்ம போய் வேண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது உடம்பு சிலுத்துருச்சு. அதனால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் வரேன், எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். எங்கள் அம்மா அழுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறேன், நான் ராஜ அலங்காரம் பார்த்தே ஆகணுங்கிறேன். எங்கள் அம்மா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. நான் அப்பவும் போகிறேன். முடியாதுன்னு சொல்லி படியேறி போனேன். திரும்பி இறங்கி போயிட்டு இந்த கணக்கம்பட்டி சிதறெல்லாம் பார்த்து திரும்பி படியேறி வரேன். நான் அப்போது நின்றுட்டே இருக்கேன். இல்லை எப்படியாவது பார்க்கணும், பரவாயில்ல நான் க்யூவில் போய் எப்படியாவது பார்த்துறேன், 1/2 நிமிஷம் பார்த்தா போதும் அப்படி சொல்லி நின்றுட்டுருக்கேன்.
அப்போ பார்த்தா என்ன ஒருத்தர் வராரு, வந்து ஒரு ஐயர் வந்து நீ வா அப்படி சொல்லி கூட்டு போறாரு. அவருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அவர் தெரியாது. போய் முன்னாடி ராஜ அலங்காரம் நடக்கிறப்ப முன்னாடியே ஒரு முருகர் முன்னாடியே நான் உட்காந்துருக்கேன். அந்த கருவறை ஸ்டார்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ். ஏன்னா நம்பவே முடியல. நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன், நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன், நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். எனக்கு அது வந்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பயங்கரமான ஒரு விஷயம். அப்போ ஆரம்பிச்சது. நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றது உண்டு? ஏன்னா இப்போ கடவுள் இருக்கா அப்படின்ற இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் கடவுள் இருக்கு உண்மைதான் அப்படின்னு நம்பி இவ்வளவு பண்ணும்போது என்னெல்லாம் உங்களுடைய லைஃப்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு? நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா எப்படி பூஜை பண்ணணும், எனக்கு இந்த நெய்வேத்தியம் வைப்பாங்க அதுவும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் வந்து சாதாரணமாக தான் இருப்பேன், நார்மலாக இருப்பேன். நார்மலாக எப்படி போகிறணும் வரணும், எல்லா வேலை பண்ணுறது, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது எல்லாமே தான் நான் பண்ணுவேன். இந்த வயசில் ஒரு பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவாளோ, ஹாப்பியாக இருப்பாளோ அந்த மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எல்லாத்துலேயுமே நான் வந்து நான் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் அவரை நினச்சிட்டு தான் பண்ணுவேன். இப்போ நான் போஸ்ட்மார்ட்டமில் நிற்கிறேன் அப்படின்னாலுமே நான் சஷ்டி கவசம் பாடியிருக்கேன். அது ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு மார்ச்சரி அட்டெண்டர் சொன்னார், பாடாதம்மா இரு, நீ பாடாத, சஷ்டி கவசம் என்ன நீ டெட் பாடி முன்னாடி பாடுற அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த உயிரை கொடுத்ததும் அவர் தான், செத்து போனாலும் அவர்கிட்ட தான் போவோம், தப்பில்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மா வந்து சஃபர் ஆகுது, அதுக்காக நான் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் திருப்புகள் வந்து டெய்லி ஒரு திருப்புகள் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு அதோட மீனிங்கோடு எழுதுவேன். கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அதோட மீனிங்கை லைன் பை லைன் நான் எழுதுவேன். ஒரு நோட் போட்டு எழுதி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வந்து பொறுமையாக முருகரை மட்டும் நினச்சி ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதையுமே நான் சொல்கிறேன், பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. நான் வந்து இனிஷியலி நான் வந்து ஒரு 10 எழுதினேன். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் திருப்புகள் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டராக தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் மனித சக்திக்கு மீறி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் அந்த மாதிரி பண்ணதை சரி இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் எழுதுறது. ஏன்னா எல்லா பக்கம் திருப்புகள் புக் இருக்குது, ஆனால் மீனிங்கோட எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லாருமே போய் வெப்சைட்டை பார்த்து ரீட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு நோட் போட்டு அது பிடிஎஃபாக மாற்றி ஹார்ட் காப்பீஸ் நிறைய எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி நிறையா பேருக்கு ரிலீஸ் பண்ணேன். ஐ மீன் நான் என்ன நினச்சேன்னா, சின்ன யங் ஏஜில் இருக்க பீப்புள் வந்து இதை ரீட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் கண்டிப்பாக மாறும்னு யோசித்தேன். 10 பேர் பிடிஎஃப் எடுத்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 3000 பேர் பிடிஎஃப் வாங்கியிருக்காங்க. நிறைய ஏஜ்டு பீப்புள்ஸும் வாங்கியிருப்பாங்க இல்லை? எல்லாருமே சின்ன பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் இருக்காங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், அதுதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் அப்புறமா கூட உங்களுக்கு காட்டுறேன், ஒரு மெயிலும் அவங்க அனுப்புகிற விஷயங்களும் அது வாங்குறதுக்கு. இப்போவும் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு காப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் செகண்ட் காப்பி எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு இந்த 2 மாதம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அப்போ சொன்னேன், நான் மாதம் 30 திருப்புகள் எழுதுவேன், நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு. அதான் சொன்னேன், நம்ம நினச்சா பண்ண முடியாது, அவர் நினைக்கணும். ஒரு லைன் இருக்குது வேல்மாறல்ல, சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணணும். சொலற்கரிய அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும், அதுதான் பொக்கிஷம், அதுதான் கடவுள் அமிர்தம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். யாருக்கு அந்த ஒரு தகுதி இருக்கோ இல்லை அந்த குடுப்பனை இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் தான் திருப்புகள். சொலற்கரிய உரைத்தவரை அப்படின்னா, இப்போ நம்ம திருப்புகள் கேட்கலாம், இல்லை வந்து சும்மா பாடலாம், அதெல்லாம் கிடையாது. உரைத்தவரை அப்படின்னா மீனிங்கை உணர்ந்து அந்த மீனிங்கை வந்து ஒரு லைன் வேர்ட் சொல்கிறப்போ நீங்கள் உணர்ந்து நீங்கள் பாடணும். அதை பாடுற பாக்கியத்தை முருகர் தான் கொடுப்பாரு. ஸோ நான் வாழ்க்கையில் நான் எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன், இவ்வளோ கஷ்டப்படுறேனே என்னதான் நீ அதுக்கு கொடுத்த அப்படின்னு. பட் இவ்வளோ பெரிய பாக்கியம் இது வரைக்கும் 30 திருப்புகள் மீனிங்கோடு எழுதி அதை பாடி. பட் 10க்கு அப்புறம் இப்போ 20 தான் எழுத முடிஞ்சுது. பட் இப்போவும் சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு 2000 பேராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, அக்கா ப்ளீஸ்க்கா, அக்கா எப்போக்கா அடுத்த காப்பி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ இன்றைக்கி கூட நான் மெசேஜ் பண்ணிட்டு தான் வந்தேன் ஒரு பையனுக்கு, இன்றைக்கி ஈவினிங் நான் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு டாக்டர் நிவ்யாலினி .திருப்புகள்@gmail.comனு ஒரு மெயில் ஐடி வச்சு ஸோ அதில் இது பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி உட்காந்து இப்படி ஒரு திருப்புகள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இது நான் ஒரு கடமையாக பார்க்குறேன். இது நான் வெளியே போகிறப்ப உண்மையாக சொல்கிறேன், இந்த புக்கு வந்து ஒரு பெரிய வெப்பன்.
நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஸோ நீங்கள் எந்த உச்சத்துக்கு வேணாலும் போகலாம். See, this is not to make you come into அந்த வாழ்க்கையை திறந்து அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ மீடியாவில் இருக்கலாம், ஜாலியாக பாடலாம், ஆடலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சது பண்ணலாம். பட் உங்கள் வாழ்க்கையை ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் உங்கள் கர்மா உங்களை வந்து கர்ம வினை உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வெப்பன். ஸோ அது எனக்கு சந்தோஷம். அது நிறையா பேர் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பழனியில் முருகரை பார்த்தது ரொம்ப இதாக இருந்தது, சக்தியாக இருந்தது அப்படின்னு. இப்போ எந்தெந்த கோவிலெல்லாம் முருகரை பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு சக்தி ஸ்வரூபமாக அவர் இருக்கார் அப்படின்னு உணர்ந்ததை சொல்லுங்க. பழனியில் நான் அப்படி நான் உணர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் சஷ்டியில் வந்து இப்போ முதல் வாட்டி தண்ணி விரதம் இருந்தேன் இந்த வாட்டி. ஸோ அந்த வாட்டி இருந்தப்போ நான் திருத்தணி போனேன். திருத்தணி போனப்போ போயிட்டு மேலே ஏறி போயிட்டேன். தண்ணி குடிக்காமல் ஏறுறப்ப எனக்கு அந்த 6 நாளுமே கையெல்லாம் விறுத்துக்குச்சு, மூஞ்சியெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் பெயின். என்னால் வேலையே செய்ய முடியல. அது தாண்டியும் வேலைக்கு போகணும், அங்கே நிற்கணும், போஸ்ட்மார்ட்டம்னா போகணும், கேஸ் பார்க்கணும். மேலே போயிட்டேன், அவரை பார்த்துட்டேன். ஆனால் போய் பார்த்தப்பவே செம்ம அதிசயம். நான் போயிட்டேன், செம்ம கூட்டம். அப்போவும் நான் வந்து ஏன் கை செலவு போட்டு ஒரு 4000 ரூபாய்க்கு திருப்புகழ் புக் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் முருகரை யாரும் ரொம்ப தீவிரமாக நேசிக்கிறாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பேன். மற்றவங்களாம் அது குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க, எனக்கு கவலையாக இருக்கும்னு நான் கொடுக்கல. அந்த புக்கை நான் கையில் எடுத்துகிட்டு போனேன். நான் முருகரை பார்த்துட்டு அப்படியே க்ராஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த 3 சன்னதியிலையும் வள்ளி, தெய்வானை, முருகர் எல்லா இதுலேயுமே வந்து அந்த ஐயர் வந்து என்னை கூப்பிட்டு இரு எங்கே போகிற இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு அப்படியே நான் ஒரு 5 minutes 6 minutes அப்படியே ஜாலியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். குடு அது என்ன புக்கு அப்படின்னு வாங்கி இருன்னு சொல்லி போய் அவங்க காலில் வச்சு இது பண்ணி பூஜை பண்ணி நாங்களும் எடுத்துக்கலாமா, எங்களுக்கு ஒரு காப்பி குடிப்பியா அப்படின்லாம் கேட்டு என்னால் நம்பவே முடியல. எனக்கு அதையே நான் மிராக்கலாக பார்த்தேன். அதை விட நான் வந்து அங்கே கடவுள் முருகர் இருக்காரு அப்படின்னு நான் நம்பின ஒரு தருணம் ஒரு என்னன்னா வந்துட்டேன். இதுக்கு மேலே நடக்க முடியல, ஃபங்க்ஷன் ஆக முடியல என்னால். வந்து உட்காந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா உட்காந்துட்டு இறங்க முடியல. போச்சு, இன்னைக்கு நைட் இங்கே தான் இருக்க போகிறோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி உட்காந்து ஒரு சொட்டு இப்படி கண்ணில் தண்ணி வருது. முருகா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட தான் நான் பேசினேன். ஒன்றுமே பண்ணல. திடீர்னு பார்த்தீங்கன்னா என் கூட அண்ணன் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் திருப்புகழ் புக்கு கொடுத்த ஒருத்தர் வந்து அடுத்த காப்பி வாங்குறதுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. ஸோ வாங்குறாரு. பார்த்தீங்கன்னா முருகா நான் என்ன பண்ணுவேன்னு தான் சொன்னேன். அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. திடீர்னு பார்த்தா எங்கள் அண்ணாக்கு ஒரு கால் வருது. பார்த்தா கால் வரதுக்குள்ளே நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அவர் ஓடி வராரு. வந்துட்டு இருங்க இறங்கி போயிட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. இல்லை என்னாச்சு அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் வந்து கீழே வரைக்கும் போயிட்டேன், அடிவார வரைக்கும் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட வந்து இந்த மாதிரி முருகர் வந்து சொல்கிறாரு, ஒருத்தி வந்து உனக்காக உன் வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு திருப்புகழ் கொடுத்துருக்கா, அந்த பொண்ணு முதுகுவலியில் கஷ்டப்படுறா, நடக்க முடியாமல் இருக்கா, அவளை கூட்டு வராமல் நீ பாட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு. ஸோ நான் வழியில் கூட்டிகிட்டு வந்தவரை இறக்கி விட்டுட்டு நான் திரும்பி வந்து இப்போ உங்களை கூப்பிட வந்திருக்கேன், தயவு செஞ்சு வாங்க அவங்கள இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி. என்னால் நம்பவே முடியல. நான் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல, சத்தியமாக சொல்ல என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அவரை என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கார் வரைக்கும் அவர் தான் இறக்கி விட்டுட்டு, முருகர் உங்கள் கூடயே இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு தெரியல, அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான. ஸோ இப்போது இந்த பழக்கத்தில் நமக்கு நாமே வந்து சில சஜஷன் சொல்லிக்கிறோம் இல்லையா? இப்போ மோட்டிவேஷன் வரும்போது இந்த மாதிரி நம்ம நல்லாயிருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண, அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிசஸோ அப்படின்றது உண்டா? நீங்கள் முருகரை பற்றி பேசும்போது அந்த ப்ராக்டிசஸ் அப்படின்றது? இல்லை, எனக்கு நான் சொன்னது தான். சாதாரணமாக எந்திரிப்பேன், இதுதான் என் ரொட்டீன். நான் வேலை பார்ப்பேன், எல்லாமே பண்ணுவேன். இப்போ நான் என்னால் கோயிலுக்கு போக முடியலனாலும், இப்போல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கோயிலுக்கு போய் நின்று அவரை பார்க்குறது அதெல்லாம் இல்லை. ஸோ மனசுக்குள்ளேயே அவர் எப்பவுமே நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், நான் நடந்துட்டுருக்கேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா, இப்போ நான் மாலையில் இருக்கேன் 48 நாள். நான் யோசிச்சுட்டு இருக்கிறது எப்படின்னா, எனக்குள்ளே அவர் இருக்கார், அவருக்கு நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பால் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ பேசிக்காக இஸ் ஆல்வேஸ் வித் மீ. அண்ட் நான் இனிமேல் நான் எடுத்து வைக்கிற ஒரு படியிலையும் அவரை கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். திருப்புகழை வந்து என்னானாலும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்
மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தா நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது முருகர்னு மட்டும் இல்லை, நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வந்து நீங்க நம்பலாம், நீங்க யாரை வேணாலும் நம்பலாம். ஸோ எல்லாருமே அதே விதத்தில் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதை நம்ம நம்பி நம்ம என்னைக்கு வந்து தான் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம தோற்றுருவோம். எந்த உச்சத்துக்கு போனாலும் நம்ம ஒன்றுமே இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நான் அதை நம்புகிறேன்னு நீங்கள் ஹெல்ப் கேட்டு பாருங்கள், வாழ்க்கை மாறும். அவ்வளோ. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசியிருந்தது. அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்கிறீங்க எல்லாருக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது. அதை உணர்ந்தவங்க கட்டாயமாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது. நன்றி. தேங்க்யூ சார். இருமல் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீ இழிவு விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிர் ஈலை எரிகுலை சூளை பெருவலி வேறு முல நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அல்வாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி மணிய அதேக இசைப்பாடி வருமொரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்த்தி தருத்திரி மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தண்டையனி வெண்டையங் கிங்கினி சதங்கையும் தன் கலல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமடைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியல வெண்கலம் கொண்ட போது பொன்கிரியன சிறந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.